இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தமிழ் மேண்ட்ரின் ராப் இசையில் கலக்கும் கருப்பு சீன பையன் வாஷி ஜே. நாட்டில் தமிழ் ராப் இசை பாடகர்களை பார்த்திருக்கிறோம். தமிழும் ஆங்கிலமும் கலந்து ராப் செய்யும் பாடகர்களையும் கண்டுள்ளோம். அவர்களில் சற்று தனித்து தமிழிலும் மேண்ட்ரின் மொழியிலும் ராப் செய்து அசத்தி வருகிறார் சுங்கை புலோவை சேர்ந்த 35 வயது பொன்முகிலன் சேகரன். ஆனால் இவர் பரிச்சயமானது என்னவோ ஓஷி ஜே, அதாவது நான் ஜெய் என்ற பெயரால் தான். ஜெய் என்பது வீட்டில் அழைக்கும் பெயர். அதனுள் மேண்ட்ரினையும் சேர்த்து அவர் ரீமிக்ஸ் செய்துவிட்டார். இன்று அதுவே உள்ளூர் ராப் இசை உலகில் அவரை அடையாளம் காட்டும் பெயராக நிலைத்துவிட்டது. ஹோட்டல் நிர்வாக துறையில் டிப்ளமோ பெற்றவரான ஜெய் சிறு வயதிலிருந்தே சீன மொழியை கற்று வந்துள்ளார். மேண்ட்ரின் பாலர் வகுப்பிலும் பின்னர் ஆரம்ப பள்ளியிலும் கற்றவர் இடைநிலை பள்ளியிலும் மேண்ட்ரின் வகுப்பை தொடர்ந்துள்ளார். மேண்ட்ரின் மொழியாற்றல் உள்ளூர் ராப் உலகின் அவர் காலூன்ற பெரிதும் துணையாக இருந்துள்ளது. கடந்த ஆண்டு பாடகி ஜாஸ்மினுடன் இணைந்து யூ டு நோ மீ என்ற சீன புத்தாண்டு பாடல் வைரலானது. நீங்கள் மலேசியாவுக்கு தான் பிரதமர், காசாவுக்கு அல்ல. அன்வாருக்கு பெர்சத்து சஞ்சீவன் நினைவுறுத்தல். போரினால் பாதிக்கப்பட்ட காசா மக்களின் துயரில் மற்ற நாடுகளைப் போல நாமும் பங்கு கொள்கிறோம். அவர்கள் அதிலிருந்து மீண்டு வர பிரார்த்திப்போம். ஆனால் அதே சமயம் உள்நாட்டு தேவைகளும் நமக்கு முக்கியம். மலேசியர்களையும் அரசாங்கம் பார்க்க வேண்டும் என பெர்சத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாத உறுப்பினர்களுக்கான பெர்சத்து பிரிவின் துணைத் தலைவர் டத்தஸ்ரீ ஆர் சஞ்சீவன் கேட்டுக்கொண்டார். காசாவின் மறு நிர்மாணித்தலின் ஒரு பகுதியாக அங்கு பள்ளிக்கூடம், மருத்துவமனை மற்றும் மசூதியை மலேசியா கட்டவிருப்பதாக பிரதமர் கூறியிருந்தது குறித்து சஞ்சீவன் தனது எக்ஸ் தளத்தில் அவ்வாறு பதிவிட்டார். காசாவில் கவனம் செலுத்தும் முன் மலேசியர்களுக்கான தங்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். எண்ணெய் விலை குறைப்பு, கார் விலை குறைப்பு, இலவச கல்வி, PTPTN அகற்றம் ஆகிய வாக்குறுதிகள் நிறைவேறிவிட்டனவா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நீங்கள் மலேசியாவுக்கு தான் பிரதமர், காசாவுக்கு அல்ல என சஞ்சீவன் சுட்டிக்காட்டினார். ஜப்பான் அரசாங்கத்துடன் இணைந்து காசாவில் மறு நிர்மாணிப்பு பணிகளை மலேசியா முன்னெடுக்கவிருப்பதாக வீடியோ பதிவு வாயிலாக முன்னதாக டத்தஸ்ரீ அன்வார் தெரிவித்திருந்தார். குவாலத்தரங்கானுவில் கடற்கரையில் 34 மனித எலும்பு துண்டுகள் கண்டெடுப்பு. குவாலத்தரங்கானு பந்தாய் பத்துஃபுரோ டுவா கடற்கரை அருகே மனித எலும்பு கூடுகள் என நம்பப்படும் 34 துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றிரவு 10 மணி அளவில் பொதுமக்களிடம் இருந்து அது குறித்து தகவல் கிடைத்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அலி முகமது நூர் தெரிவித்தார். இதையடுத்து தெலங்கானா குற்றப்புலனாய்வு துறையின் தடயவியல் பிரிவு சம்பவ இடம் விரைந்தது. JKR குடியிருப்புக்கு பின்னால் கைவிடப்பட்ட புதர் பகுதியில் அந்த எலும்பு துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. மேற்கொண்டு சோதனை செய்வதற்காக உடற்கூறு மற்றும் ரசாயன துறைக்கு அவை அனுப்பப்பட்டன. எலும்புகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தருகே பழைய சுடுகாடு ஒன்று எதுவும் இருக்கின்றதா அல்லது இது தனியாருக்கு சொந்தமான நிலமா என்பதும் விசாரிக்கப்படுகிறது. மருத்துவ மற்றும் ரசாயன பரிசோதனைகளின் முடிவுகளுக்கு பிறகே பாலினம், இறந்த காலகட்டம் உள்ளிட்ட விவரங்கள் தெரிய வரும் என அஸ்லி சொன்னார். தற்சமயத்திற்கு திடீர் மரணம் என அச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் யூகங்களை கிளப்பி விசாரணைகளுக்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். வாஷிங்டனில் நடுவானில் விமானமும் ஹெலிகாப்டரும் மோதல், யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை. அமெரிக்க வாஷிங்டனில் நடுவானில் பயணிகள் விமானமும் ராணுவ ஹெலிகாப்டரும் மோதிக்கொண்ட விபத்தில் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை. வாஷிங்டன் தீயணைப்பு துறையின் தலைவர் அவ்வாறு கூறியுள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களை உயிருடன் மீட்கும் பணிகள் தற்போது சடலங்களை தேடும் பணிகளாக மாற்றப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். மோதலுக்கு பிறகு பயணிகள் விமானம் பனி மூடிய போட்டோமேக் நதியில் விழுந்து நொறுங்கிய நிலையில் அங்கிருந்து இதுவரை 28 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட உறைபனியாக இருக்கும் நதியில் சுமார் 300 பேர் பல சவால்களுக்கு மத்தியில் அப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். விமானங்கள் மோதிக்கொண்டதற்கான காரணங்கள் இதுவரை தெரிய வரவில்லை. கான்சாஸ் நகரிலிருந்து வந்து கொண்டிருந்த அந்த பயணிகள் விமானம் ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையத்தில் தரை இறங்குவதற்கு முன்பாக ராணுவ பிளாக் ஹாக் ஹெலிகாப்டருடன் மோதி விழுந்து நொறுங்கியது. பதப்பதைக்க வைக்கும் காட்சிகள் வைரலாகி உள்ளன.
அரசு ஊழியர்களுக்கான 500 ரிங்கிட் சிறப்பு நிதி உதவி February 25 வழங்கப்படும். கிரேட் 15 மற்றும் அதற்கும் கீழ் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கான 500 ரிங்கிட் சிறப்பு நிதியுதவி வரும் February 25ஆம் தேதி வழங்கப்படும். ஒப்பந்த ஊழியர்கள், மைஸ்டர் பணியாளர்கள், தற்காலிக ஆசிரியர்கள், ஓட்டுநர்களும் அவர்களில் அடங்குவர். அதே சமயம் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், பென்ஷன் வாங்குபவர்கள், வாங்காதவர்கள் ஆகியோருக்கு அதே நாளில் 250 ரிங்கிட் நிதியுதவி கிடைக்கும். பொது சேவை துறையின் தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ வான் அகமது தஹ்லான் அப்துல் அசீஸ் கையெழுத்திட்ட சுற்றறிக்கையில் அவ்வறிவிப்பு இடம்பெற்றிருந்தது. February 25 மரணமடைந்தோருக்கும் இந்நிதி கிடைக்கும். இந்த BKK சிறப்பு நிதியுதவிக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்படும். இவ்வேளையில் உயர் நிர்வாக பொறுப்புகளில் உள்ள அதிகாரிகளுக்கு இந்நிதி வழங்கப்படாது. அதேபோல் இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் February 25 வரை கட்டொழுங்கு நடவடிக்கைக்கு ஆளான, வேலை நீக்கம் செய்யப்பட்ட, பதவி இறக்கம் கண்ட அல்லது பணியில் இருந்து விலகியவர்களும் இதனை பெற தகுதி பெற மாட்டார்கள். சீனாவில் ராட்சத மீன் தொட்டிக்குள் கடற்கண்ணியாக சாகசம் புரிந்த பெண்ணின் தலையை கவ்விய பெரிய மீன். தென் சீனாவில் உள்ள வனப்பூங்காவில் ராட்சத மீன் தொட்டிக்குள் கடற்கண்ணி போல் வேடமிட்டு சாகசம் புரிந்த பெண்ணை ஆளுயர மீன் தாக்கும் பயங்கரமான காட்சிகள் வைரலாகி உள்ளன. ரஷ்ய கலைஞரான மாஷா என்பவர் கடற்கண்ணி போல் உடையணிந்து மீன் தொட்டியில் நீந்துவது வீடியோவில் தெரிகிறது. தனது அருகே மீன்கள் நீந்தி கொண்டிருக்கையில் கண்ணாடி தொட்டுக்கு வெளியில் இருந்து சாகசத்தை காணும் குடும்பங்களை நோக்கி அவர் கையசைக்கிறார். இந்நிலையில் நீரின் மேற்பரப்பு நோக்கி அவர் நகர்ந்த போது ஒரு ராட்சத மீன் அவரின் தலைக்கு மேலே தோன்றியது. கண்ணிக்கும் நேரத்தில் சட்டென மாஷாவின் தலையை தனது பெரிய தாடைகளுக்கு இடையில் மீன் கவ்வி கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனை சற்றும் எதிர்பாராத வருகையாளர்கள், குறிப்பாக குழந்தைகள் வீதியில் கத்தி கூச்சலிட்டனர். அதில் 22 வயது மாஷாவுக்கு தலை, கழுத்து மற்றும் கண்களில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் மாஷாவை தாக்கிய மீன் எந்த இடத்தை சேர்ந்தது என தெரியவில்லை. சம்பந்தப்பட்ட வனப்பூங்கா அதிகாரப்பூர்வமாக அறிக்கை எதுவும் வெளியிடவில்லை என்றாலும் மாஷாவுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு தார்மீக இழப்பீடாக வெறும் $100 வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ரயில் தண்டவாள பகுதியில் ரோந்து நடவடிக்கையை KTMB தீவிரப்படுத்தும். எதிர்காலத்தில் ரயில் தண்டவாள பகுதிகளில் அத்துமீறல் சம்பவங்களை தடுக்க, குறிப்பாக அதிகமாக பொதுமக்கள் ஊருடைய பகுதிகளில் உதவி போலீஸ்காரர்களின் துணையுடன் கட்டுப்பாடு மற்றும் ரோந்து பணியை KTMB எனப்படும் மலேயன் ரயில்வே அதிகரிக்கவிருக்கிறது. நிறுவனத்தின் செயல்பாடு வளாகத்தில் பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் சட்ட அமலாக்கத்துடன் செயல்படுவதை உறுதிப்படுத்த APAD எனப்படும் தரை பொது போக்குவரத்து நிறுவனத்துடன் KTMB மேலும் விவாதங்களை நடத்தும் என KTMB-யின் நடவடிக்கை பிரிவின் தலைமை அதிகாரி முகமது சைன் மார்தஹா தெரிவித்தார். ரயில் தண்டவாள பகுதியில் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை தடுக்கும் முயற்சியில் தற்போதுள்ள சட்டத்தை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் ரயில் சேவைகள் தான் எப்போதும் எங்கள் முன்னுரிமை என்று அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டினார். கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சம்பவத்தில் காலை மணி 6:39க்கு ஜாலான் கஸ்டம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட பயணிகள் ரயில் தெலுக் புலாய் மற்றும் கிளான் இடையே 34.734 கிலோமீட்டரில் ஊடுருவிய நபர் மீது மோதியதால் நிறுத்தப்பட்டது. இச்சம்பவத்தினால் 60 நிமிடங்களுக்கு மேல் பயணிகள் சேவையில் தாமதம் ஏற்பட்டது. நீண்ட நடைமுறைகளை மேற்கொள்ளாமல் அமைதி பேரணியை அவமதிக்கும் சட்ட திருத்தங்களுக்கு உள்துறை அமைச்சு பரிந்துரை. மக்கள் ஒன்று கூடுவதற்கான உரிமையும் சுதந்திரமும் இன்னும் பராமரிக்கப்படுகிறது. ஆனால் பொது பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கை பேணுவதற்கான தேவையை சீராக்குவதற்கு நியாயமான விதிமுறைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அண்மையில் தலைநகரில் நடைபெற்ற ஊழலுக்கு எதிரான பேரணியை தடுத்ததாக கூறப்படும் விவகாரம் குறித்து உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசதியோன் இந்த விளக்கத்தை தெரிவித்தார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள ஒன்று கூடும் சுதந்திரத்தை பற்றி அரசாங்கம் ஒருபோதும் அலைக்கழிக்கவில்லை. ஒன்று கூடும் சுதந்திரத்திற்கான உத்தரவாதம் தொடர்பாக அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத்து 10(1)(b)யில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி சுதந்திரமாக கூறப்படுவதை நிலைநிறுத்தும் கடப்பாட்டை இன்றைய அரசாங்கம் கொண்டுள்ளது. இதனை அரசாங்கம் நிச்சயமாக பாதுகாக்கும்.
வைரஸ் எக்ஸ் தடுப்பூசி கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுவதை சுகாதார அமைச்சு மறுப்பு. வைரஸ் எக்ஸ் நாட்டிற்குள் சத்தமில்லாமல் கொண்டு வரப்பட்டதாகவும் சுகாதார சேவை ஊழியர்கள் தடுப்பூசியை எடுக்க நிர்பந்திக்கப்பட்டதாகவும் கூறப்படுவதை சுகாதார அமைச்சு மறுத்துள்ளது. மேலும் சுகாதார சேவையில் உள்ள ஊழியர்களை வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று தூண்டும் இடுகைகளையும் சமூக ஊடகங்களில் தனது தரப்பு கண்டறிந்ததாக சுகாதார அமைச்சர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். இத்தகைய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மையல்ல என்றதோடு வைரஸ் எக்ஸ் அல்லது தடுப்பூசி எதுவும் கிடையாது என அவர் கூறினார். மேலும் எந்த ஒரு தரப்பும் அதன் ஊழியர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சிற்கோ அல்லது வேறு எந்த அமைப்பிற்கோ முழு அதிகாரம் வழங்கவில்லை என்றும் சுல்கிஃப்லி வலியுறுத்தினர். அதிகாரப்பூர்வ தளங்கள், குறிப்பாக சுகாதார அமைச்சின் சமூக ஊடக பக்கங்களில் இருந்து மட்டுமே உண்மையான தகவல்களை பெறுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று தனது முகநூல் பதிவில் அவர் கேட்டுக்கொண்டார். உலக சுகாதார நிறுவனமான எக்ஸ் வைரஸை ஒரு புதிய தொற்று நோய் அச்சுறுத்தலாக கணித்திருந்த போதிலும் அந்நோயின் அபாயம் குறித்து பொதுமக்கள் அதிகம் கவலையடைய வேண்டாம் என 2023 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் சுகாதாரத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் ராஷி அபுபக்கர் கூறியிருந்தார். 2023 குரானை எரித்த சல்வான் மோமிகா சுட்டுக்கொலை. 2023 ஆண்டு ஸ்வீடனில் இஸ்லாமியர்களின் புனித நூலான திருக்குரானை எரித்த சல்வான் மோமிகா எனும் ஈராக் கிறிஸ்துவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அடுக்குமாடி குடியிருப்பில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் மோமிகா கொல்லப்பட்டதாக கூறிய போலீஸ் இதுவரை 5 சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளது. அக்கொலையை கண்டித்துள்ள ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டன்ஸ் அத்தாக்குதலில் பின்னணியில் வெளிநாட்டு சதிகள் இருக்கலாம் என யூகத்தை கிளப்பியுள்ளார். இஸ்லாமிய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பெயர் பெற்றவரான மோமிகா 2023 ஸ்வீடன் நகர் டொக்லோவில் மசூதிக்கு வெளியே நடைபெற்ற போராட்டத்தின் போது குரானை எரித்து பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தினார். அது முஸ்லிம் உலக நாடுகளின் கடும் கண்டனங்களை பெற்றது. அவனுக்கு உடந்தையான சல்வான் நஜீம் என்பவனும் குரானை எரித்துள்ளான். இது தொடர்பாக இருவர் மீதும் வழக்கு பதிவு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை தீர்ப்பு வந்திருக்க வேண்டும். திடீரென மோமிகா சுட்டுக் கொல்லப்பட்டதால் வழக்கின் தீர்ப்பை ஸ்டாக்ஹோம் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது.